தான் யோசிச்சுட்டே இருப்பாங்களாம், தம்பியை பார்க்கணும், தம்பியோடையே இருக்கணும், அந்த இதுதான் ஃபீலிங் தான் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ தம்பியை நம்ம எப்படியாவது படிக்க வச்சிடணும், அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம பணம் சம்பாரிச்சிடணும் அப்படிங்கிறது மட்டுமே இவங்க மைண்டில் இருந்துச்சான். பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்லாம் இல்லை, அம்மா தம்பி பாட்டியை பார்த்துக்கிறணும், நம்மளை யாரெல்லாம் பார்த்துக்கிறாங்களோ அவங்கள நல்லா பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருந்திருக்கு. நிறையா அப்போது ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, விஜய் டிவிலேருந்து பேசுகிறோம், இந்த மாதிரி ஆஃபீஸ் சீரியலில் உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் நடிக்கணும், இந்த மாதிரி ஆடிஷனுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, நம்மளை யார் இப்படி ஏதோ ராங் நம்பர் போல் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ திரும்ப ஒரு 2 நாள் கழித்து திரும்ப ஃபோன் வந்திருக்கு, நாங்கள் உங்களை ஆடிஷனுக்கு வர சொன்னோமே. பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும், அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம், நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம், அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம்.